உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் பாக்கெட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம வெஜிடபிள் பாக்கெட் பண்ண அந்த பாக்கெட்டுக்கான மாவு தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 3 கரண்டி கோதுமை மாவு சேர்த்திருக்கேன். அது கூட 1 கரண்டி மைதா சேர்த்துக்கலாம். அப்ப அது நல்லா இருக்கும் சேர்த்து செய்யும் போது. இப்ப நான் இது அளவு 150 கிராம் இருக்கும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டுட்டு நெய் சேர்த்துப்போம். இது எல்லாத்தையும் ஒண்ணா நல்லா பெசரி எடுத்துக்கலாம். இது மாதிரி மாவை நல்லா ஃபர்ஸ்ட் நெய் உப்பு எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி ஃபர்ஸ்ட் கிளறிக்கங்க. அப்பதான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தெளிச்சு மாவை பூரிக்கு பிசைகிற மாதிரி சாஃப்டா பிசைஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி போயிட்டாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் மாவு இறுக்கமா இருந்தாதான் நல்லா இருக்கும். ரொம்ப சாஃப்டாலாம் மாவு தேய்க்க தேவையில்லை. இது இந்த அளவுக்கு நல்லா கரெக்டா இருக்கும். சப்பாத்திக்கு தேய்க்கிற அளவுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு பூரிக்கு கொஞ்சம் ரஃபா தேய்ப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு இருந்தாலே சரியா இருக்கும். பாருங்க மாவு. இப்ப இதுல லேசா கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ தடவி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. அப்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் செய்யும் போது. அப்ப அதுக்குள்ள அது உள்ள வைக்கக்கூடிய ஸ்டஃபிங்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்ப அதுக்கு பேன் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதுல 1 கப்பு வெங்காயம் சேர்த்திருக்கிறேன். இது நான் பெரிய வெங்காயம் 1 எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி அதுல சேர்த்திருக்கேன். இப்ப அதை நல்லா கொஞ்சம் வணக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. கொஞ்சம் வதங்கினா கொஞ்சம் அந்த கண்ணாடி இப்பதான் சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவு வதங்கினா சரியா இருக்கும். இப்ப அதுக்கு அதே அளவுக்கு 1 கப்பு கேரட் 1 எடுத்து திருவி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் அந்த ஸ்டஃபிங்க்கு அரை வேக்காடு இருந்தாதான் நல்லா இருக்கும். அதனால அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்ப அதுக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். அப்புறமா கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிப்போம். நம்மளுக்கு சரியா இருக்கும். இப்ப அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதங்கும் போது கொஞ்சம் சாஃப்டா ஆயிடும். அதனால நான் இப்ப உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப இது வேகணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவு வதங்கினா கொஞ்சம் சரியா இருக்கும். இப்ப இதுக்கு தேவையான ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திருக்கேன். அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்திருக்கேன். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா கிளறிக்கேன். ரொம்ப இதுக்கு காரம் தேவையில்லை. பச்சை மிளகாய் 1 இருக்கனால நான் கொஞ்சமா தான் காரம் சேர்த்திருக்கேன். ஏன்னா சின்ன பசங்க சாப்பிடும்போது காரம் சாப்பிடாதுங்க. அதனால கொஞ்சம் கரெக்டா சேர்த்திருக்கேன். இப்ப நான் சின்ன உருளைக்கிழங்கா 2 வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 3/4 வேக்காட்டுல இருந்தாதான் இப்படி துருவும் போது நல்ல ஸ்டிஃபா இருக்கும். அதனால அந்த அளவு வேக வச்சு இப்படி திருவி வச்சிருக்கேன். அதையும் இப்ப இதுல சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து இப்படி இதோட வதக்கும் போது தான் நம்மளுக்கு அந்த ஸ்டஃபிங் பிடிச்சு உருட்டி அது உள்ள வைக்கிறதுக்கு சரியா இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் உதிரியா இருக்க மாதிரி இருக்கும்ல, அதுக்கு தான். டேஸ்ட்டும் இது நல்லா இருக்கும். பசங்களுக்கெல்லாம் உருளைக்கிழங்கு சேர்த்தாலே ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால உருளைக்கிழங்கு சேருங்க, நல்லாவே இருக்கும். இப்ப அதுல 1 கப்பு புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி 3யும் சேர்த்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதுல சேர்த்துப்போம். இதையும் நல்லா கொஞ்சம் இப்படி வதக்கிக்கோங்க. இது ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. இதோட நல்லா சேர்த்து ஒண்ணா கிளறிக்கோங்க. இப்ப நமக்கு இந்த அளவுக்கு வதங்கினா இந்த இது பிரட்டி விட்டாலே சரியா இருக்கும். கொஞ்சம் அந்த மல்லித்தூள் மிளகாத்தூள் போற வாசத்துக்கு தான் நம்ம இப்ப கிளறிட்டு இருக்கோம். இப்ப கடைசியா நிறுத்தினதும் 1 ஸ்பூன் சாட் மசாலா போடுங்க. இது புளிப்பு அந்த சுவை ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது இல்ல அப்படின்னு சொன்னா ஜீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அந்த வாசனை நல்லா இருக்கும். அதுக்குதான் இது சேர்க்கறது.
இப்போ இதை நம்ம ஆற வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டையா உருட்டி வச்சுக்கலாம். அப்பதான் அந்த பாக்கெட்டுக்குள்ள வைக்க சரியா இருக்கும். இப்போ நான் ஒரு சின்ன கிண்ணி எடுத்து அதில் 1 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடி பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கிளறி வச்சுக்கலாம். நல்லா பேஸ்ட் அளவுக்கு நல்லா கிளறிக்கங்க. ரொம்ப தண்ணியும் ஊற்றிடாதீங்க. நல்லா இப்படி கிளறிக்கங்க, கட்டி இல்லாமல் கிளறிக்கங்க. இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாதான் நம்ம அந்த சப்பாத்தி அந்த பேஸ்ட் தடவி அது போடும்போது பிரியாம இருக்கிறதுக்கு அந்த ஓரத்துக்கெல்லாம் தடவறதுக்கு தான் நான் இப்போ ரெடி பண்றேன். இந்த அளவுக்கு செஞ்சா சரியா இருக்கும். இப்போ மாவு வந்து நல்ல சாஃப்டா இப்படி வந்திருக்கு பாருங்க. இதை நம்ம நல்லா கட்டையில எடுத்து தட்டி உருட்டி எடுத்து வச்சுக்குவோம். நம்ம அந்த பாக்கெட் சைஸுக்கு குட்டி குட்டியா உருட்டிக்கலாம். நம்ம இது செய்யறது ரொம்ப நேரம் மாதிரி இருக்கும். ஆனா அந்த அளவுக்கெல்லாம் டைம் எடுக்காது. ஈஸியா செஞ்சிடலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒண்ணு. இந்த அளவுக்கு உருட்டிக்கோங்க சின்ன சின்னதா. இந்த அளவுக்கு உருட்டினா சரியா இருக்கும். இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி வச்சுக்கோங்க. இப்படி ஒவ்வொரு உருண்டையா எடுத்து இப்படி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்ப ஒரு உருண்டை எடுத்து வச்சு இப்படி தேய்ச்சிக்கோங்க. இதை நல்லா கொஞ்சம் எந்த அளவுக்கு இழுத்தா கரெக்டா இருக்குமோ, ரொம்ப மெல்லிசாவும் தைக்காதீங்க, மொத்தமாவும் தைக்காதீங்க. அப்பதான் அது நல்லா இருக்கும். இப்ப இந்த 4 ஓரத்தையும் நம்ம கட் பண்ணி சதுரமா வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவோம். அப்பதான் நம்மளுக்கு அது உள்ள ஸ்டஃபிங் வச்சு மடக்கறதுக்கு கரெக்டா இருக்கும். இப்படி எல்லாத்தையும் ஓரத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் வேஸ்ட்டும் பண்ண வேண்டாம். இது எல்லாத்தையும் எடுத்துட்டு கடைசியில இதே மாதிரி உருட்டி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பிசைஞ்ச மாவுல வந்து ஒரு 7, 8 அந்த அளவுக்கு போட சரியா இருக்கும். இப்ப இந்த இதுல கொஞ்சமா எள்ளு மேல போட்டுக்கோங்க. அது வந்து அந்த இதோட சேர்த்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக இதை நம்ம இப்ப திருப்பி போட்டுட்டு உள்ளுக்குள்ள இந்த பூரணத்தை ஸ்டஃபிங் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. உருட்டுனதை இப்படி நீட் பண்ணிக்கிட்டு இது உள்ள வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டா கரெக்டா இருக்கும் நம்மளுக்கு. இப்ப இந்த பேஸ்ட் மாதிரி கரைக்கி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஒரு பிரஷ்ல இப்படி தொட்டு 4 ஓரத்துலையும் இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எண்ணெயில போடும்போது பிரிஞ்சிடாது. பிரிஞ்சு இது இல்லைன்னா இதெல்லாம் கொட்டிடுச்சுன்னா நம்மளுக்கு சரி வராது. அதனால இப்படி போட்டு நல்லா இது பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். இப்ப இதை ரெண்டையும் ஒண்ணா சேர்த்து மடிச்சிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்படி நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு கொஞ்ச நேரம் நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வைக்கிற நேரம் இந்த காஞ்சிரும் பார்த்தீங்களா, அதனால இது பிரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது இப்படி கரெக்டா இருக்கும். இப்படி எல்லாத்தையும் ஒரே ஈவனா பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி பாக்கெட் பாக்கெட்டா எல்லாத்தையும் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணா கரெக்டா இருக்கும். இப்படி எடுத்து எல்லாத்தையும் எத்தனை வருதோ அது மாதிரி ரெடி பண்ணி அடுக்கி வச்சுக்கோங்க. அப்ப நம்மளுக்கு ஒண்ணு ஒண்ணா போட்டு எடுக்கிறதுக்கு பூரி பொரிக்கிற நேரம் தானே, அதனால நீங்க பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போட்டு எடுக்க ஈஸியா இருக்கும். இது சாயந்தரம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க. கடையில நம்ம பப்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடலையா, அதுக்கு இதை நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடிக்கும். நல்ல ஹெல்த்தியாவும் இருக்கும். காய்கறி தான் நம்ம உள்ள வச்சிருக்கோம். நல்லாவும் இருக்கும். வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப பொருள் கிடையாது. ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடியதான். வீட்டில் உள்ள பொருளை வச்சு ஈஸியா நம்ம செஞ்சிடலாம். இப்ப அதே மாதிரி தேய்ச்சிட்டு இதெல்லாம் கட் பண்ணிட்டு இப்படி கொஞ்சம் எள்ளு போட்டு தேய்ச்சிட்டு திருப்பி போட்டுட்டு அது உள்ள ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. இதே மாதிரியே நம்ம வச்சிருக்க 7, 8, 9 எந்த அந்த சைஸை பொறுத்து எத்தனை வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப அதே மாதிரி உள்ள வச்சுக்கோங்க. இப்ப இந்த பேஸ்ட்டை இதே போல 4 சைடு அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தெரியும். ஆனா ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒன்று தான். ரொம்பவும் நல்லாவும் இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும்.
சமோசாலாம் நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இதுவும். இதே மாதிரி மடித்து இது பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ்வில் எண்ணெய் போட்டு நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். நல்லா காஞ்ச பிறகு நீங்கள் போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்படி போட்டதும் நல்லா உப்பி வரும். இது ரொம்ப நேரம்லாம் வேகறதுக்கு வேலை இல்லை. எல்லாம் உள்ள ஸ்டஃபிங் வெந்த பொருள் தான். இது மேலே உள்ள இந்த மாவு மட்டும் லேசாக வெந்தா போதும். சும்மா அப்படி திருப்பி விடுங்க, 2 சைடும் நல்லா உப்பி நல்லா வரும். இந்த அளவுக்கு பொரிஞ்சதுன்னா சரியா இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க. ஓரமெல்லாம் பாருங்க எப்படி பிரியாம கரெக்டாக வருது பாருங்க. இதே மாதிரி போட்டு எடுத்தீங்கன்னா சரியா இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு நீங்க தொட்டுக்க எதுவும் தேவையில்ல. சட்னி அந்த மாதிரிலாம் எதுவும் தேவை கிடையாது. வேணும்னா நீங்க டொமேட்டோ கெச்சப்பு அந்த மாதிரிலாம் நம்ம கடையில பசங்க அது மாதிரி வாங்கி சாப்பிடுறது இல்லை. அதுக்கு குழந்தைங்களுக்கு விருப்பமா அது மாதிரி வச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுங்க. எப்படி நல்லா உப்பி வருது பாருங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க. மைதா கொஞ்சம் சேர்க்கறனால இந்த கலர் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக இந்த மைதாவும் கோதுமை சேர்த்து போடும்போது அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக தான் சேர்க்கறது இந்த மைதா. இப்ப இதே மாதிரி நீங்க எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க. நமக்கு இப்ப வெஜிடபிள் பாக்கெட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த வெஜிடபிள் பாக்கெட்டை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.